கேம் சேஞ்சர், ஆட்டத்தை மாற்றுபவர். ஒரு விளையாட்டு தோல்வியின் எல்லையிலே கடந்து போகிறது. திடீரென்று ஒரு விளையாட்டு வீரன் கவனமாக, சிறப்பாக, நேர்த்தியாக விளையாடி ஆட்டத்தின் போக்கை மாற்றுகிறான். வெற்றி தோல்வியாக மாறுகிறது. அதே போல ஒரு அரசியல் தலைவன் தொடர்ந்து தோல்வியே கண்டு கொண்டிருந்த தன் இயக்கத்துக்கு திடீரென்று வெற்றி வாய்ப்புக்கு நேராக நடத்தி செல்கிறான். கேம் சேஞ்சர். அவன் ஆட்டத்தை மாற்றுகிறவன் என்று எல்லாராலும் போற்றப்படுகிறான், புகழப்படுகிறான், வாழ்த்தப்படுகிறான், வணங்கப்படுகிறான். பிரியமானவர்களே, உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே கேம் சேஞ்சர், நம்முடைய வாழ்க்கையின் ஆட்டத்தை மாற்றுகிறவர் யார்? மரணத்தை ஜீவனாக மாற்றினவர், தோல்வியை வெற்றியாக மாற்றினவர், சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றினவர், நித்திய நரகத்துக்கு போகக்கூடியவர்களை நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்தினவர், ஜீவனை கொடுத்தவர், ஆரோக்கியத்தை கொடுத்தவர், பலனை கொடுத்தவர், கல்வாரி சிலுவையின் வழியாக அன்பை போதித்தவர், வெளிப்படுத்தினவர், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொன்னவர், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவ்வளவாய் தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே கொடுத்தார் என்று சொன்னவர். ஆம், உங்களுடைய வாழ்க்கையின் ஆட்டம் தோல்வியிலே போய்க் கொண்டிருக்கிறதா? உங்களுடைய குடும்பத்தின் ஆட்டம் தோல்வியிலே போய்க் கொண்டிருக்கிறதா? உங்களுடைய தொழிலின் ஆட்டம், வியாபாரத்தின் ஆட்டம் தோல்வியிலே போய்க் கொண்டிருக்கிறதா? எங்கு திரும்பினாலும் பில்லி சூனியத்தின் கட்டுக்களால் பாதிக்கப்படுகிறீர்களா? சாத்தானின் சதிநாச மோசங்களால் கஷ்டப்படுகிறீர்களா? உங்களை வாழ்க்கையை மாற்றும்படியாக, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக, உங்களுடைய கண்ணீர்களை துடைக்கும்படியாக, களிப்பாய் மாற்றும்படியாக, அழுகிற உங்களை சந்தோஷப்படுத்தப்படும்படியாக இயேசு வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வீர்களா? இயேசுவே கேம் சேஞ்சர், வாழ்க்கையை மாற்றுகிறவர். ஆமென்.